மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா, புதன் தான் ராசி அதிபன் அப்படின்றதால புதனுக்கே இன்பில்ட்டாவே அந்த மாரி கேரக்டர்ஸ் உண்டுமா. நான் யார் கூட சேர்றேனோ அவங்கள மாரி மாறுவேன். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா, ஓப்பனா என் மனசுல என்ன நினைக்கிறேனோ சொல்ல மாட்டேன். அதீத புத்திசாலிகள். அப்ப நெறைய விதத்துல அட்ராக்ட் ஆவாங்க. அந்த பொண்ணே தாங்க முடியாம வந்து இந்த பையன்கிட்ட எனக்கு உன்ன புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடும். புரியுதுங்களா? அதுக்கும் மேல வந்து இப்ப வந்து லவ் பண்ண போறாங்க அப்படின்னா, பொதுவா வேலண்டைன்ஸ் டே இவங்க தானே கிஃப்ட் வாங்கிட்டு போய் ஆமா, குடுப்பாங்க. ஆமா. ஆம்பள பிள்ளைங்க தானே கிஃப்ட் வாங்கிட்டு போய் ஆமா. குடுப்பாங்க. ஆனா இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, "உனக்கு கிஃப்ட் வாங்கி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்தி சார் ஒரு படத்துல வந்து கஜோல கூட்டிட்டு போவாங்க. கஜோல் அகர்வால்ல அவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஷர்ட் செலக்ட் பண்ணுவாங்க. ஷர்ட் செலக்ட் பண்ணும்போது இது பாப்பாரு. டேக் ரேட் பாப்பாரு. ரேட். ரேட் பாப்பாரு. எது கம்மியா இருக்குன்னா வேண்டாம் வேண்டான்னுவாரு. காஸ்ட்லியா இருக்கிறத எடுத்துப்பாரு. அந்த மாரி தான் மிதுனம். அ ஓ! ஓகே. எது அதாவது காஸ்ட்லியா இருக்கோ ஆமா. எடுத்துப்பாங்க. எனக்கு ஆதாயம் அப்படின்றது யோசிப்பாங்க. அப்ப அங்க போவாங்க. உனக்கு இது வாங்கி குடுக்குறேன், அது வாங்கி குடுக்குறேன். அந்த பிள்ளை உழுந்தடிச்சுட்டு இல்ல, இல்ல நான் தான் பில்ல குடுப்பேன் அப்படின்னு அது குடுத்துட்டு வந்துரும். கிஃப்ட் இவங்க வாங்குவாங்க. பில் அது குடுத்துரும். அதுவே காசு குடுத்து அதுவே அதுக்கு கிஃப்ட் வாங்கிக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அதீத புத்திசாலித்தனம் மிதனத்துக்கு உண்டு.